நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி. இந்த கூட்டணியினுடைய வெற்றி செயல் வீரர்களே, வெற்றி வேட்பாளர்களே, தலைவர்களே, பல்வேறு பொறுப்புகளிலே மிகச் சிறப்பாக இந்த தேர்தலிலே செயல்பட தொடங்கி இருக்கின்ற பொறுப்பாளர்களே, வாக்காளர் பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களை வெற்றி பெறச் செய்த தொகுதிக்கு வந்து வாக்காளர்களை உங்களுடைய முகங்களிலே தெரிகின்ற மகிழ்ச்சியை பார்த்த உடனேயே எனக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. வெற்றி பெறுவோம் என்ற உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. 50 வருடத்திற்கு பிறகு தமிழகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி படைத்த தொண்டர்கள் நீங்கள் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. உங்களை எல்லாம் ஆயிரக்கணக்கிலே இங்கே சுட்டெரிக்கும் வெயிலிலே திரண்டிருக்கும் உங்களை பார்க்கும் போது இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று கேட்கும் அளவுக்கு உணர்வு வருகிறது. நண்பர்களே, மனதை தொட்டு சொல்லுங்கள், இப்படை தோற்பின் எப்படை வெல்லும். இளைஞர்களுடைய சக்தி தமிழகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. குறிப்பாக 50 வருடங்களுக்கு பிறகு தமிழகத்திலே ஒரு வலுவான சக்தியான மக்கள் விரும்பக்கூடிய கூட்டணி நம்முடைய கூட்டணி. ஊழல் சாம்ராஜ்யங்களை ஒழிக்க புறப்பட்ட கூட்டணி நம்முடைய கூட்டணி. அண்ணா திமுக திமுகவினுடைய தொடர் ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகும் கூட்டணி நம்முடைய கூட்டணி. நம்முடைய கூட்டணியினுடைய தலைவர்களை நினைத்து பாருங்கள். நம்முடைய கூட்டணியினுடைய தலைவர் நம்முடைய முதல்வர் வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்த். அப்பழுக்கற்ற தலைவர், சுயநலம் இல்லாதவர், பொதுநலம் கருதி செயல்படக்கூடியவர், யாருக்காகவும் எதற்காகவும் தலை வணங்காதவர் என்பதை நிரூபித்து காட்டியவர் கேப்டன் அவர்கள். நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய திரு வைகோ அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று உறுதியோடு செயல்படக்கூடியவர். நண்பர்களே, நம்முடைய திருமாவளவன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அடித்தட்டு மக்களுக்கும் ஆட்சியில் பங்குண்டு என்று கூறிய மக்கள் தலைவர் மூப்பனாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர். நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ஒருங்கிணைப்பாளர் வைகோ அவர்களும் நம்முடைய ஐயா மூப்பனார் அவருடன் நெருங்கி பழகியவர்கள். அவர்களால் பல்வேறு நேரங்களிலே அன்பு பாராட்டப்பட்டவர் என்பதை இந்த முதற் கூட்டத்திலே நான் பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். நண்பர்களே, கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் மதிப்பிற்குரிய தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள், நம்முடைய ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த தோழர் முத்தரசன் அவர்கள் எல்லாம் அடித்தளத்திலிருந்து தொண்டரோடு மக்களுடைய நாடி நரம்புகளை உணர்ந்த தலைவர்கள். அத்தகைய அப்பழுக்கற்ற தலைவர்கள் தான் இந்த கூட்டணிக்கு முதன்மை வகிக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படையான நிர்வாகம், இதுதான் இன்றைக்கு தமிழகத்திலே மக்களுக்கு தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வலுப்படைத்த தலைவர்கள்
திறன் படைத்த தலைவர்கள் நம்முடைய கூட்டணி தலைவர்களும் நம்முடைய கட்சிகளும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. 50 வருடங்கள் தமிழகத்திலே அதிமுகவும் திமுகவும் தொடர்ந்து ஆண்ட கட்சிகள். குறிப்பாக 30 வருட காலமாக இவர்கள் மாறி மாறி தமிழகத்திலே ஆண்டதனுடைய பயன் இன்றைக்கு தமிழகத்திலே எத்தரப்பு மக்களும் விவசாயி, தொழிலாளி, மாணவர், மகளிர், நெசவாளர், வியாபாரிகள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். எத்தரப்பு மக்களும் நிம்மதியாக இல்லை. எத்தரப்பு மக்களுடைய எண்ணங்களையும் தொடர்ந்து மாறி மாறி ஆட்சி செய்த திமுகவும் அதிமுகவும் பூர்த்தி செய்யவில்லை என்பதுதான் உண்மை நிலை. இன்னும் வெட்ட வெளிச்சமாக உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் கிராமங்களுக்கு சென்றால் உண்மை தெரியும். 30-40 ஆண்டுகளுக்குள் கிராமங்களிலே இன்றைக்கும் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யவில்லை. எல்லா கிராமங்களிலும் தமிழகத்திலே தண்ணீர் கிடைக்கிறதா? எல்லா கிராமங்களிலும் ரோடு வசதி சரியாக இருக்கிறதா? மின் விளக்குகளிலே முறையாக வெளிச்சம் தரும் வரையிலே உங்களுக்கு மின்சாரம் கிடைக்கிறதா? சாக்கடை வசதி முறையாக இருக்கிறதா? கழிப்பிட வசதிகளை கட்டி தந்திருக்கிறார்களா? அப்படி என்றால் கடந்த 30 வருட திமுக அதிமுக அரசு பித்தலாட்ட அரசு, ஏமாற்றிய அரசு, மக்களுக்கு துரோகம் செய்த அரசு. இத்தகைய துரோகம் செய்த அரசை முடிவுக்கு கொண்டு வருவதுதான் நம்முடைய கூட்டணியினுடைய லட்சியம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. நண்பர்களே, மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள். நம்முடைய கூட்டணி வெல்லக்கூடிய கூட்டணி என்று நம்புகிறார்கள். நாம் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்துணை திட்டங்களையும் முறையாக சரியாக செய்து கொடுப்போம் என்று அவர்கள் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? நம்முடைய கட்சிகளும் நம்முடைய கட்சியினுடைய தலைவர்களும் அப்பழுக்கற்ற தலைவர்கள், ஊழலுக்கு அப்பாற்பட்ட தலைவர்கள். இன்றைக்கு நான் பொதுமக்களை தைரியமாக சந்திக்கின்றேன் என்றால் எனக்கு மடியிலே கனம் கிடையாது, என்னுடைய வழியிலே பயம் இல்லை. நான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், மக்கள் தலைவருடைய மூப்பனாருடைய மகன். என் மீது எந்த வழக்கும் கிடையாது என்று மார்தட்டி என்னால் கூற முடியும்.